குக்கர்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் புடலங்காய், கேரட், கொத்தவரை, பீன்ஸ், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் வாழைக்காய், கத்திரிக்காய் அண்ட் எல்லாத்தையுமே போட்டு ஃப்ளேவருக்காக சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு விசிலுக்கு நம்ம விட்டுறணும். அந்த கேப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிக்ஸி ஜார்ல தேவையான அளவுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு காய்கறிகள் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு, ஜீரகம் இது ரெண்டும் போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வரமிளகாய், நல்லா சாப் பண்ண சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு அண்ட் இடிச்ச பூண்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல இருந்து எடுத்த காய்கறிகள், அவிச்ச காய்கறிகளை போட்டு அதை கொஞ்சம் குக் பண்ணிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, வெட் மசாலா, அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இதெல்லாம் சேர்ந்து கொதிச்சு வரும்போது உப்பை சரி பார்த்துட்டு ஃபைனலாக தயிர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு லைட் சின்ன கொதி வந்தப்போ இறக்கிடணும். இறக்குனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இருக்கும். இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச செய்முறை.